நம்மளோட பயணத்தை ஒப்படைச்சிட்டு நம்ம பயணம் செல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கு நம்ம பயணம் செய்யும்போது என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணால் நம்மளோடைய பாதுகாப்பில் இருக்கலான்றதை பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம பயணம் செய்யும்போது என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்சால் வீட்டிலேயே நம்மளால் என்ன பண்ணணும், 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக தொழுதுட்டு நம்மளால் தெரிஞ்ச சின்ன சின்ன துவாக்கள் சூறாக்கள் ஓதி கொண்டு போகணும். நானும் அந்த மாதிரி ஒரு பயணத்தில் மேற்கொண்டேன். பயணம் மேற்கொள்ளும் போது எங்களுக்கு வந்து ஃபஜ்ர் தொழுகை மட்டும் தான் நேரம் இருந்துச்சு. மற்றபடி மற்ற சூறாக்கள் ஓத எதுவும் நேரம் இல்லை. அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆப் தான் வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு சூரத்துல் யாசின் அல்ஹம்துலில்லாஹ் மன நிறைவாக இருக்கும். நம்ம ஒரு பயணத்தில் இருக்கும்போது நான் அதாவது அல்லாஹ் தஆலா வந்து ஒரு பயனாளியோட துவா வந்து ஒப்புக்கொள்கிறான். நம்ம அந்த பயணத்தை உருப்படியாக நம்ம செலவழித்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா அதிகமாக நன்மை தரக்கூடியவனாக இருப்பான். அதாவது இந்த மாதிரி ஆப் வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஏற்றி வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இப்போ எல்லாரோட கையிலையுமே லேசான முறையில் எல்லாம் கொடுத்துருக்கான். அப்போ அந்த ஃபோனுன்றதை எப்படி நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணுன்றது நம்ம பயன்படுத்தக்கூடிய முறையை பொறுத்து தான் இருக்குது. அப்போ நம்ம யாசின் நம்ம கொண்டு போகலை, கித்தாப் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியலை, ஜூஸும் எடுத்துகிட்டு போக முடியலை அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஆப் டவுன்லோட் பண்ணி அது மூலியமாக நம்ம வந்து ஓதிக்கலாம். அதனால் என்னால் முடியலை அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி நாங்கள் வந்து குரானை வந்து ஓதிக்குவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச சூறாக்கள் துவாக்கள் ஓதி அன்றைய நாளோட பொழுது நல்ல பொழுதாக எல்லா இடத்துல துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் தெரியாதவங்க இனிமேல் இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா வந்து உங்களோட பயணத்தை வந்து லேசான முறையில் அல்லாஹ் தஆலா வந்து அது வந்து சிறப்பான பயணமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவோம். என்ன ஆயிடுச்சுப்பா, நம்ம ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது ஓதிட்டோம் அப்படின்னா அந்த பயணம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, நன்மைக்கான பயணமாக ஆயிடுச்சு. எல்லா இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நன்மையை பெற்றுக்கிட்டோம். அந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் போகக்கூடிய பயணமும் ஆக்கி தருவான். இன்னும் அல்லாஹ் தஆலா அதை வந்து நமக்கு சிறப்பாக்கி வைப்பான். உங்களோட பயணத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்றதையும் இன்ஷா அல்லாஹ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் உங்களோட பயணம் வந்து சிறப்புக்குரியதாக இருக்குது. அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். இனிமேல் வந்து நீங்கள் கித்தாப் எடுத்துகிட்டு போகிறீங்க, கித்தாப் உங்களால் எடுத்துகிட்டு போகாமல் முடிகிற சூழ்நிலை ஏற்படுதுன்னா இந்த மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சு இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதிக்கோங்க. அல்லாஹ் தஆலா வந்து இந்த நன்மை வந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உலகத்துலையும் தருவான், மறுமையிலும் தருவான், இம்மையிலும் தருவான். அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம என்னென்ன துவா பயணத்தில் ஓதலான்ற பாருங்கள். வீட்டிலேருந்து வெளியே செல்லும்போது நம்ம இன்ஷா துவா ஓதிக்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் அலீல அவ் உலல்ல அவ் அஸில அவ் உலுலம அவ் அல்லம அவ் உலுலம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. இந்த துவா நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா வந்து மற்றவங்களை விட்டும் நம்மளை பாதுகாப்பு தருவான். அதாவது மற்றவங்க வழி தவறுவதை விட்டும் நம்மளை பாதுகாப்பு தருவான். நம்மளால் ஒருத்தவங்க வழி தவறுவதை விட்டும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், பாதுகாப்பு தருவான். இது ரொம்ப 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 சிறப்பு கடதுவா. இதை நம்ம வீட்டிலேருந்து வெளில கிளம்பும்போது தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது. நம்மளோட நாள் பொழுதுல தினமும் நம்ம இந்த துவா வந்து ஓதிக்கலாம். இந்த துவாவுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது. நம்ம பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வீட்டை ஆண்கள் வெளிக்கிளம்பி சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த துவா நம்ம ஓதி வழி அனுப்பி வைக்கலாம். நம்ம பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம பிள்ளைங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, விருந்தாளிகள் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னாலுமே என்ன பண்ணலாம், இந்த துவா ஓதி இன்ஷா அல்லாஹ் அவங்களை வழி அனுப்பி வைக்கலாம். அல்லாஹ் தஆலா இந்த துவாவுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு வச்சுருக்கான். இது ஒரு ஈஸியான துவா தான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் அலீல அவ் உலல்ல அவ் அஸில அவ் உஸ்ஸல அவ் அலிலிம அவ் உல்லம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. அதுக்கப்புறம் பாருங்கள் பயணத்தின் போது ஓதும் துவா. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லதி ஸஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பனா முன்கலிபூன் வரதுக்கு வந்து நம்ம பயணத்தில் வாகனத்தில் போகக்கூடியது ஓதும் துவா. அல்லாஹும்ம இன்னி நஸ்அலுக ஃபி ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வ தக்வா வ மினல் அமலி வ மா தல்லா அல்லாஹும் ஹன்ன அலைனா ஸஃபரனா ஹாதா வத்வி அன்னா புஅதஹு அல்லாஹும்ம அன்த ஸ்வாஹிபுன் ஃபி ஸஃபரி வல் ஹலிஃபத்து ஃபி அஹ்லி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வஅஸாஇ ஸஃபரி வ கபாஅத்தில் மன்லர் வ சூஇல் முன்கலிப் ஃபில் மாலி வல் அஹ்லி. அல்லாஹ் மிக பெரியவன், எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்தவன் தூயவன். அதாவது இது வந்து நம்ம பயணத்தில் கூட ஓதக்கூடிய துவா. நாங்கள் இதன் மேல் சக்தி பெற்றவர்களாக இருக்கவில்லை, மேலும் நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பி செல்பவர்கள். இறைவா, எங்களின் இந்த பயணத்தை நன்மையும் இறை அச்சத்தையும் நீ பொறுத்து கொள்கின்ற நல்லறத்தையும் உன்னிடம் வேண்டுகின்றோம். இறைவா, எங்களின் இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக்கு, இதன் தொலைவை எங்களுக்கு குறைத்துவிடு. இறைவா, நீ பயணத்தில் தோழனாக இருக்கின்றாய்.
எங்கள் குடும்பத்தை நீயே காக்கிறாய். இறைவா, இப்பயணத்தின் சிரமத்திலிருந்து, மோசமான தோட்டத்திலிருந்தும், செல்வத்தின் குடும்பத்திலும் தீய விளைவுகளை ஏற்படுத்துவது உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். இதோட ஆதாரம் எதில் இருக்குது அப்படின்னா முஸ்லீமில் கிதாப்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், அல்லாஹ் தஆலா நம்மளோட பயணத்தை நமக்கு எளிதாக்குறதுக்கு எவ்வளோ பெரிய துவா அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்துருக்கான் பாருங்களேன். நமக்கு அல்லாஹ்க்கு எவ்வளோ ஷுக்குர் சொன்னாலுமே நம்ம பத்தாது. அல்லாஹ்க்கு எவ்வளோ நம்ம நன்றி செஞ்சாலுமே பத்தாது. அல்லாஹ் தஆலா தான் அல்லாஹ் ஒரு நாள் மட்டும்தான் எதாக இருந்தாலும் முடியும். நம்ம இடத்துக்கு பயணம் செய்ய போனால் அது அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும். ஒரு பயணத்தை தடுக்கிறேன்னா அதுவும் அல்லாஹ் தான் முடியும். இப்போ நம்ம கூட குழந்தைகள் நம்ம அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா ஒய்யுதுக்குமா பி கலிமாத்தில் லாஹித் தாமாத்தி மின் குல்லி ஷைத்வான் வஹம்மத் மின் குல்லி ஐனி லம்மத். ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும், நஞ்சுள்ள ஒவ்வொரு ஜந்துக்களை விட்டும், கெட்ட எண்ணமுட தீண்டக்கூடிய ஒவ்வொரு பார்வையை விட்டும் உங்கள் இருவருக்காக அல்லாஹுடைய பூரண வார்த்தையை கொண்டும் பாதுகாவல் தேடுகிறேன். குழந்தை ஒன்று என்றால் ஊது என்று சொன்னால் போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு குழந்தைகளுக்கும் சேர்த்து ஓதியதால் உய்யுதுக்குமா என்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தை பெண்ணாக இருந்தால் உய்யுதுக்கி என்று கூற வேண்டும். ஆதாரம் எதில் கூறப்பட்டிருக்குன்னா புகாரி கித்தாப்பில் கூறப்பட்டிருக்கு. அதை பாருங்கள், ஒரு துவா கொடுத்துருக்காங்க. பயணத்தின் மூலம் மேற்கொள்ளணும். அது குழந்தைகளுக்கு எப்படி ஓதணும், 2 குழந்தையாக இருந்தால் எப்படி ஓதணும், அது பெண் குழந்தையாக இருந்தால் எப்படி ஓதணும், அல்லது ஒரு குழந்தையாக இருந்தால் எப்படி ஓதன்றதையுமே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒன்று நாடிட்டான் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம இடத்துல சேரும். அதுதான் உன்னை தடுத்துட்டான் அப்படின்னா எவ்வளோ பேர் சேர்ந்து நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் அது யாராலையும் கொடுக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு நேரமும் என்ன பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலாவுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருப்போம். அல்லாஹ் ஒன்று கொடுத்துட்டான்னா அதை புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.